யோசியா ராஜா ஒரு உண்மையான ராஜாவின் கதை. முன்னொரு காலத்தில் யூத தேசத்தில் யோசியா என்ற ஒரு இளம் ராஜா இருந்தார். அவருக்கு வெறும் 8 வயதே ஆகியிருந்தாலும் அவருடைய இதயம் தேவனை நோக்கியே இருந்தது. யோசியாவின் தாத்தாவும் அப்பாவும் தேவனை விட்டு விலகி விக்கிரகங்களை வணங்கி மக்களை தவறான வழியில் நடத்தினார்கள். ஆனால் யோசியா அப்படி இருக்க விரும்பல. யோசியா ஆட்சிக்கு வந்த புதிதில் தேசமெங்கும் விக்கிரக ஆராதனை தலைவிரித்தாடியது. எங்கும் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நடந்தன. ஆனால் யோசியா தன்னுடைய சிறு வயதிலேயே கர்த்தரை தேட ஆரம்பித்தார். அவருக்கு 16 வயதாக இருக்கும்போது அவருடைய முன்னோர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து தேவனுடைய வழிகளில் நடக்க தீர்மானித்தார். யோசியாவுக்கு 20 வயதான போது அவர் தேசத்தை சுத்திகரிக்கும் பெரிய வேலையை தொடங்கினார். அவர் விக்கிரகங்களையும் பலிபீடங்களையும் இடித்து தள்ளினார். பாலுக்கு பலிபீடங்களை எரித்தார். விக்கிரக ஆராதனை செய்தவர்களின் எலும்புகளை அவர்களின் பலிபீடங்களின் மேல் சுட்டெரித்தார். இது ஒரு பெரிய கடினமான காரியம். ஆனால் யோசியா உறுதியுடன் அதை செய்தார். தேசத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருக்கு விரோதமான எல்லாவற்றையும் அழித்தார். யோசியாவுக்கு 26 வயதான போது அவர் தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்க முடிவு செய்தார். ஆலயம் பழுதடைந்து பல வருடங்களாக யாரும் அதை கவனிக்காமல் இருந்தார்கள். அவர் ஜனங்களிடமிருந்து பணத்தை சேகரித்து வேலைக்காரர்களையும் சிற்பிகளையும் அமர்த்தி ஆலயத்தை சீர் செய்ய சொன்னார். ஆலயத்தை புதுப்பிக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடித்தார். பல வருடங்களாக இந்த நியாயப்பிரமாண புத்தகம் தொலைந்து போயிருந்தது. இதை கேட்ட யோசியா ஆச்சாரியன் சப்பான் மூலமாக அதை படிக்க சொன்னார். நியாயப்பிரமாணத்தை கேட்டபோது, நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை கேட்டபோது யோசியா மிகவும் துக்கமடைந்தார். தேசமும் மக்களும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார். தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு மனவருத்தப்பட்டு உடனடியாக தேவனுடைய வழிகளுக்கு திரும்ப வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் ஆச்சாரியர்களையும் பெரியவர்களையும் தீர்க்கதரிசியையும் அனுப்பி தேவனுடைய சித்தத்தை கேட்கச் சொன்னார். ஹுல்தா என்ற தீர்க்கதரிசினி தேவன் தேசத்திற்கு தழிவை தருவார் என்று சொல்லியிருந்தார். ஆனால் யோசியா மனத்தாழ்மையுடன் தேவனை தேடி அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததினால் யோசியா உயிருடன் இருக்கும் வரைக்கும் அந்த தீங்கு வராது என்றும் சொல்லியிருந்தார். யோசியா உடனே எல்லா மக்களையும் கூட்டி ஆலயத்திற்கு முன்பாக கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அவர் தேவனுடைய வழிகளில் நடக்கவும் அவருடைய கட்டளைகளையும் சாட்சிகளையும் நியாயங்களையும் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும் உறுதி கொண்டார். மக்களும் இந்த உடன்படிக்கைக்கு சம்மதித்தார்கள். யோசியா இஸ்ரவேலில் இருந்த அருவருப்பான எல்லாவற்றையும் அகற்றினார். ஜனங்கள் அனைவரும் தங்கள் முன்னோர்களின் தவறான வழிகளில் இருந்து விலகி கர்த்தரை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று வழிநடத்தினார். யோசியா கர்த்தருக்கு ஒரு பெரிய பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார். இஸ்ரவேலில் நீதிபதிகள் ஆட்சி செய்த நாள் முதல் இதுபோல ஒரு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. யோசியா உண்மையாகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இருதயத்திற்கு பிரியமான காரியங்களை செய்தார். யோசியா தேசத்தை நீதியுடனும் உண்மையுடனும் ஆட்சி செய்தார். அவர் இஸ்ரவேலை மீண்டும் தேவனை நோக்கி திருப்பினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எகிப்தின் பார்வோன் நேகோ என்பவர் யூதாவை எதிர்த்து போருக்கு வந்தபோது யோசியா அந்த போரில் இறந்து போனார். யூதாவின் மக்கள் யோசியாவுக்காக மிகவும் துக்கம் அனுஷ்டித்தார்கள். யோசியா ராஜா சிறு வயதிலேயே தேவனை தேடி தன் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் தன் தேசத்தையும் மக்களையும் தேவனுக்கு பிரியமான வழியில் நடத்தினார். யோசியாவின் வாழ்க்கை நாம் எந்த வயதில் இருந்தாலும் தேவனை தேடி அவர் வழிகளில் நடக்க முயற்சித்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதையும் ஒருவர் தேவனை உண்மையாக தேடும்போது தேசம் செழிக்கும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மேலும் இது போன்ற பைபிள் கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனல் இயேசுவே ஆண்டவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.